கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். ஸ்டாலின் அண்ணா யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கும் கொடுத்தார். பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு விடுக்கக்கூடிய எச்சரிக்கை இன்னொரு வீடியோவை போட்டிருக்கிறார். பாஜகவினுடைய பாதம் தாங்கிய பழனிசாமி பீகார் முதலமைச்சர் போல தமிழ்நாட்டை பாஜக கிட்ட ஒப்படைக்கப்படாத பாடுபடுகிறார். இது திமுக ஆளும் தமிழ்நாடு. நீங்க என்னதான் அடிமை சேவகம் செஞ்சாலும் தமிழ்நாட்டை திரும்பவும் டெல்லி கிட்ட அடகு வைக்க நாங்க விட மாட்டோம். சொன்னதை செய்யும் கலைஞரின் தலைவர் கலைஞரின் மகனா கேட்கிறேன். தமிழ்நாடா டெல்லியா 7வது முறையும் நாம தான். இனி எப்பவுமே நாம தான் என் நிலை உருவாக்கணும். இந்த தேர்தலையே மக்கள் எப்படி அணுகுறாங்க தெரியுமா? திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கான நன்றி அறிவிப்புதான் 2020 தேர்தலில் மக்கள் பார்க்கிறாங்க. உண்மை. அவருடைய மகிழ்ச்சிய நன்றிய வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23 பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலையோட இந்த நேரத்தில் இதை எதிர்கொள்கிறோம். அதுக்கு முழு காரணம் அரசினுடைய சாதனை திட்டங்கள். இந்த ஆட்சியில மக்களை தேடி போகுது. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மருந்துகள், பிபி, பிளட் பிரஷர், சுகர் டெஸ்ட், பிசியோதெரபி சிகிச்சை எல்லாம் வீடு தேடி கிடைக்குது. இல்லந்தடை கல்வி வந்துருச்சு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள், உங்களை தேடி உங்கள் ஊரில், மக்களுடன் முதல்வர். இதெல்லாம் பல ஆண்டுகளாக தீர்வு கிடைக்காத பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. அரசின் அடிப்படை சேவைகளை பெறுவதற்கு அரசு அதிகாரிகளை மக்கள் தேடி அலையாம எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளையும் ஒரே இடத்துல வர வைக்கிறோம். நலங்காக்கும் ஸ்டாலின் முகாம்ல மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு மருத்துவர்கள் அனுப்பி முழு உடல் பரிசோதனை பண்றோம். தாயுமானவ திட்டத்தில் வயசானவங்களை தேடி போய் அவங்க வீட்டிலேயே ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யறது. உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தில் மக்களுடைய வீட்டுக்கே போய் அவங்களுக்கு இன்னும் என்ன தேவைன்னு கேட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் காய்கறிகளோடு சுவையான காலை உணவு கிடைக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த ஆட்சியான என்னாலும் தொடரணும். சொல்லுங்க, தொடரணுமா வேணாமா? தொடரணும். இதுக்கு முன்ன எந்த காலத்திலேயாவது இவ்வளவு திட்டங்களை மக்களை தேடி போறதை பார்த்திருக்கீங்களா? எதிர்கட்சி அதிமுக அவங்க தேர்தல் அறிக்கையில முழுக்க முழுக்க நாம இப்ப என்ன செயல்படுத்திட்டு வர திட்டங்கள் அதைத்தான் பேர் மாத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த டூப்ளிகேட் பொருள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? பாட்டா ஷூன்னு இருந்தா அதுல ஒரு எழுத்தை மாத்தி டாடா ஷூன்னு போட்டு வித்துருவாங்க. அப்படித்தான் திராவிட மாடலுடைய மகளிர் உரிமை திட்ட தொகையை குளவிளக்கு திட்டம்னு வேற ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் மட்டும் இல்லாம நம்முடைய எதிரிகளை நம்மை தான் இன்றைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிலையில இருக்காங்க. நான் அதனாலதான் முழு நம்பிக்கையோட சொல்றேன், 200 வெல்வோம், அதையும் தாண்டுவோம். ஒரு முக்கியமான ஆபத்தை பத்தி உங்ககிட்ட இப்ப நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். பலரும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. தொகுதி மறுவரையறை செய்வதற்கான நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நாளை மறுநாள் கூட்டப்பட இருக்கு. நம்முடைய எம்பிக்கள் கூட தேர்தல் வேலை இருக்க போகணுமான்னு கதிரவும் கேட்டாரு, அண்ணாதுரையும் கேட்டாரு. எல்லா எம்பி அதெல்லாம் முடியாது, போய் தான் ஆகணும், நமக்கு அதான் முக்கியம், போயிட்டு வாங்கன்னு உத்தரவிட்டிருக்கேன். நாளை காலை போக இருக்கிறாங்க. அது வேற. நேற்று ராணிப்பேட்டை கூட்டத்தில் கூட இதை பத்தி விளக்கமா பேசியிருக்கேன். இன்னைக்கு மதியம் பிரதமர் மோடி அவர்களுக்கு
தமிழ்நாடு விடுக்கக்கூடிய எச்சரிக்கை இன்னொரு வீடியோவை போட்டிருக்கிறேன், பதிவு பண்ணி போட்டிருக்கிறேன். அது பார்த்திருப்பீங்க. நான் வீடியோவை வெளியிட்ட அடுத்த சில மணி நேரத்தில் அவங்க நிறைவேற்ற போற பார்லிமெண்ட்ல நிறைவேற்ற போற சட்ட மசோதாவை வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டுக்கும் வட மாநிலங்களுக்குமான இடையே அதிகரிக்கிற சதி திட்டமா, இடைவெளியை அதிகரிக்கிற சதி திட்டமா இது இருக்கு. இந்தியாவோட அரசியலையே அடுத்த 50 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்தமா புரட்டி போடக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை இப்படி அவசர கதியில கொண்டு வராங்கன்னா, அதுவும் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கொண்டு வராங்கன்னா, இதை விட ஜனநாயக விரோதம், இதை விட பாசிசம் வேற இருக்க முடியுமா? நீங்க கொண்டு வாங்க. தமிழ்நாட்டு எம்பிக்கு எல்லாரும் கடுமையா இதை எதிர்ப்போம். எங்க எதிர்ப்பை மீறி பார்லிமெண்ட்ல நீங்க இதை நிறைவேற்றினாலும் உறுதியா சொல்றேன், மக்கள் மன்றத்தில் நாங்க சும்மா விட மாட்டோம். நான் உறுதியா சொல்றேன், பேரறிஞர் அண்ணா மேல ஆணையா சொல்றேன், தலைவர் கலைஞர் மேல ஆணையா சொல்றேன், விட மாட்டோம். திமுகவோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். பதவி, ஆட்சி, அதிகாரம், தேர்தல் இதெல்லாமே எங்களுக்கு தோல்ல போடுற துண்டு மாதிரி தான். ஆனா மாநில உரிமை கொள்கை என்பது நாங்கள் இடுப்புல கட்டுற வேஷ்டி போல, அது எங்களுடைய உயிர் கொள்கை. டீலிமிட்டேஷனை பொறுத்தவரை ஓராண்டுக்கு முன்னாடியே நாங்க தயாராகிட்டோம். தமிழ்நாடு மொத்தத்தையும் ஓரணியில் நான் திரட்டி காட்டுறேன். இப்படி ஒரு பேராபத்து தமிழ்நாட்டில் சூழ்ந்திருக்கு. இதை எதிர்க்க வக்கீலாத பழனிசாமி என்ன சொல்றாரு? பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்ட நிறைவேற்றது திமுகவுக்கு பிடிக்கல, அவர்களுக்கு தோல்வி பயம் என்று நூதன முறையில் அங்க இருக்கக்கூடிய ஓனர்களுக்காக முட்டு கொடுத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், உள்ளாட்சி அமைப்புகள்ல மேயர், நகரமன்ற தலைவர், கவுன்சிலர்னு அனைத்து நிலையிலையும் 1996ஆம் ஆண்டு பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இப்போ நகர்ப்புற உள்ளாட்சிகள்ல பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண் மேயர்கள் அதிகம் என்ற நிலையை உருவாக்குனதும் முத்துவேல் கருணாநிதி தலைமையில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் அரசு தான். பாஜகவினுடைய பாதம் தாங்கிய பழனிசாமி பீகார் முதலமைச்சர் போல தமிழ்நாட்டை பாஜக கிட்ட ஒப்படைக்கப்படாத பாடுபடுகிறார். பழனிசாமி அவர்களே, இது தமிழ்நாடு, இது திமுக ஆளும் தமிழ்நாடு, நாங்கள் தொடர்ந்து ஆளப்போகும் தமிழ்நாடு. மக்களின் நம்பிக்கை பெற்ற இந்த ஸ்டாலின் ஆட்சி செய்யும் தமிழ்நாடு. நீங்க என்னதான் அடிமை சேவகம் செஞ்சாலும் தமிழ்நாட்டை திரும்பவும் டெல்லி கிட்ட அடகு வைக்க நாங்க விட மாட்டோம். நாங்க சாதனைக்கு மேல் சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், திட்டங்களுக்கு மேல் திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறோம். இது அடுத்த கட்டமாகத்தான் 2026 தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். இது சாதாரண அறிக்கை இல்ல, சூப்பர் ஸ்டார் அறிக்கை. இப்ப நம்ம சூப்பர் ஸ்டாருடைய சூப்பர் ஹிட் அறிவிப்புகளை சொல்லவா? 2006 கலர் டிவி கலைஞர் கொடுத்தார், ஸ்டவோடு சேர்த்து கொடுத்தார் கலர் டிவி. 2021 மகளிர் உரிமை தொகை மாதிரி 2026 இல்லத்தரசி திட்டம். இந்த அறிவிப்பிலேயே நம்ம எதிர்ப்புலாம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? பெண்கள் சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. ஏன்னா உங்கள்ட்ட தான் கொடுக்க போறோம், உங்க வீட்டுக்காரலாம் கொடுக்க மாட்டோம், உங்கள்ட்ட தான் கொடுக்க போறோம், உங்க சாய்ஸ் அது. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருளை புதுசாக வாங்கிக்கலாம்.
இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில வாங்கிக்கலாம். என்ன பொருள் அது? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டரு, மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ். இதுல எதை வேண்டுமானாலும் இப்பவே பெண்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, தெரியும் எங்களுக்கு. இன்னும் பணிவா சொல்றேன், வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது உங்க சாய்ஸ். ஏதாவது ட்ரபிள் பண்ணா அண்ணங்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட அண்ணங்கிட்ட சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். பெண்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருப்பது 1000 ரூபாய். இனி 2.2 ஆட்சியில் எவ்வளவு சொல்லுங்க? 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். இப்ப பெண்கள்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சாங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. இல்லத்தரசி கூப்பன்ல ஸ்டாலின் அண்ணா 8000 கொடுக்கிறார். இப்போ ஒரு பாட்டே இருக்கு, எம்ஜிஆர் தான் பாடுவார், படகோட்டி படத்தில் நினைக்கிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் ஸ்டாலின் அண்ணா, யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கும் கொடுத்தார். என என்னுடைய சகோதரிகள் எல்லாமே இப்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. இது மட்டும் இல்ல, கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் தமிழ் புதல்வன் உதவித்தொகை 1000 ரூபாய் உயர்த்தி 1500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மேலும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லா உதவித்தொகையும் இன்னும் டபுள் மடங்கு 2 மடங்கு உயரப்போகுது. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5000, லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அடுத்த 5 வருஷத்துல 10,000 புதிய பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படும். காலை உணவு திட்டம் இப்ப 5ஆம் வகுப்பு போற பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு இப்ப 8ஆம் வகுப்பு போற விரிவுபடுத்தப்படும். அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக ஆக்கப்படும். அடுத்த 5 வருஷத்துல கல்லூரி மாணவர் அத்தனை பேருக்கும் லேப்டாப் வழங்க போகிறோம். கலைஞர் கனவு இல்லம் மூலமா, அதன் சம்பந்தமா இருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமா 10 லட்சம் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தர போறோம். தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய நகரங்கள்ல பெண்களுக்கு வேலைக்கு செல்ல எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்களை உருவாக்க போறோம். மகளிர் சேவை குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய வங்கி கடன் பெற்றுத்தரப்படும். பிசினஸ் மேன் மாதிரி பிசினஸ் உமன்களை உருவாக்க போறோம். சுய உதவி குழு பெண்கள் தொழில் தொடங்க எந்த செக்யூரிட்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு கூடிய கடன் வழங்கப்படும். பிசி, எம்பிசி, சீர்வரவினர், சிறுபான்மையினர் ஆகியோருக்கும் தொழில் தொடங்க கடன் பெறக்கூடிய உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கின இந்த வடக்கு மண்டலத்தில் தொழில் வாய்ப்புகளை கண்டறிஞ்சு பொது சேவை மையங்கள் அமைக்கப்படும். இது போக வட மாவட்டங்களுக்காக ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் இருக்கு. அதுல
மின்னணு மற்றும் வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு, தோல் அல்லாத காலணி உற்பத்தி, காய்கறி கனிவகைகள் மற்றும் உணவு பதப்படுத்த தொழிலுக்கான உட்கட்டமைப்பு, இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி, ஐடி பூங்காக்கள் மற்றும் முழுமையான குடிநீர் திட்டங்கள் நடைமுறைப்படுத்த உள்ளிட்டவை செயல்படுத்தப்படும். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறி வட மாவட்டங்கள் வளம் பெற திருப்பத்தூர் மக்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்கணும். மே 4 ரிசல்ட்ல தேர்தல் முடிவில் திருப்பத்தூரின் 4 தொகுதிகளையும் நம்ம கூட்டணி வெற்றி என செய்தி எனக்கு வரணும். சொன்னதை செய்யும் கலைஞரின் தலைவர் கலைஞரின் மகனா கேட்கிறேன். தமிழ்நாடா டெல்லியா? தமிழ்நாடா டெல்லியா? தமிழ்நாடா டெல்லியா? இது ஜனநாயக போர்ல நம்முடைய தமிழ்நாடு அணிதான் வெல்லும். ஏதோ நான் முதலமைச்சராகவோ 30 பேர் அமைச்சராகவோ நம்ம கூட்டணியில 200 பேர் எம்எல்ஏ ஆகவோ ஆக வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், உறுதியோடு சொல்லுகிறேன், அது வேறு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை காக்க கழகம்தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். 7வது முறையும் நாம தான், இனி எப்பவுமே நாம தான் என் நிலை உருவாக்கணும்.